போலீசார் தங்களை என்கவுண்டர் செய்ய உள்ளதாக நீதிமன்றத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் கதறல் என தகவல் வெளியாகியுள்ளது. கொலையாளிகள் என கைது செய்யப்பட்டுள்ள பொன்னை பாலு, அருள், ராமு ஆகியோர் நீதிமன்றத்தில் கதறியுள்ளனர். தங்களையும் என்கவுண்டர் செய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுதர்ஷன் இணைகிறார். வணக்கம் சுதர்ஷன், விவரம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல பொன்னை பாலு, அருள், ராமு ஆகிய 3 பேருக்குமே 3 நாள் போலீஸ் காவல் மற்றும் ஹரிகரன் என்ற வழக்கறிஞருக்கு 5 நாள் போலீஸ் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இன்று எழும்பூர் நீதிமன்றத்துல இவர்கள் அனைவருமே ஆஜர்படுத்தப்பட்டனர். எழும்பூர் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் ஜெகதீசன் முன்னிலையில இவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த 5 பேருமே இன்றிலிருந்து காவல், அதாவது போலீஸ் காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமா பொன்னை பாலு, ராமு, வினோத் மற்றும் அருள், இவங்க 3 பேருக்குமே, ராமு என்கிற வினோத் மற்றும் அருள், இவங்க 3 பேருக்குமே இவங்க 3 பேருமே நீதிபதியிடம் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு நீங்க போலீஸ் கஸ்டடி கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு கொடுக்காதீங்க, எங்களையுமே என்கவுண்டர் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு, எங்களுக்கு போலீஸ் கஸ்டடி கொடுக்காதீங்க, திருவேங்கடம் என்கவுண்டர் செஞ்ச மாதிரி எங்களையுமே என்கவுண்டர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால தயவு செய்து எங்களுடைய கோரிக்கையை கேளுங்க, எங்க கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நீதிபதியிடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகியோர் இந்த 3 பேரும் இது போல கூறியிருக்கிறார்களே, நீங்க போலீஸ் என்ன உத்தரவாதம் சொல்லிட்டு போலீசிடம் அவர் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதன் பிறகுதான் போலீசிடம் எப்படி அழைத்து செல்கிறீர்களோ அதே போல நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும், உடம்பில் சிறு காயம் கூட ஏற்படக்கூடாது, சரியான நேரத்தில் சாப்பாடு வழங்க வேண்டும் என உதவி ஆணையர் சரவணனை எச்சரித்து உத்தரவாத பத்திரத்துல கையெழுத்து வாங்கிவிட்டு அதன் பின்புதான் 3 போலீஸ் கஸ்டடி கொடுத்திருக்கிறார் மேஜிஸ்ட்ரேட் ஜெகதீசன். இது நீதிமன்றத்துல ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே இதே போல கஸ்டடி கேட்டதா அந்த 11 பேர்ல ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார், திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவர்களுக்கு கஸ்டடி கொடுத்த பின்பு ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டது இந்த 3 பேர் மத்தியில ஒரு பெரும் பயத்தை உண்டாக்கியது. அதாவது 3 குற்றவாளிகள் மத்தியில ஒரு பெரும் பயத்தை, கொலையாளிகள் மத்தியில ஒரு பயத்தை உண்டாக்கியது. அதன் பிறகுதான் இன்று இவர்கள் நீதிமன்றத்திலே ஓப்பனா கோரிக்கை வச்சாங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி. அதனை தொடர்ந்துதான் மேஜிஸ்ட்ரேட் போலீசிடம் ஒரு கண்டிப்பான ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார். எப்படி அழைத்து செல்கிறீர்களோ அதே போல நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும், உடம்பில் சிறு காயம் கூட இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது, சரியான இடத்துல சாப்பாடும் வழங்க வேண்டும் என்று இந்த கொலையாளிகளை அழைத்து வந்த உதவி ஆணையர் சரவணனை நேரில் அழைத்து உத்தரவாத பத்திரத்துல கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவர்களுக்கு கஸ்டடி அழைத்திருக்கிறார். இது நீதிமன்ற வளாகத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. போலீஸ் வட்டாரத்திலேயும் ஒரு பெரும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.